வணக்கம். நான் நரேந்திரநாத் தத்தா. நான் ஏன் இளைஞர்களிடம் பேசுகிறேன்? அன்பான இளைஞர்களே, நான் உங்களிடம் பேச விரும்புவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் இளைஞர்களின் கைகளில்தான் உள்ளது. நான் பல இடங்களுக்கு பயணம் செய்திருக்கிறேன். பல மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்களிடம் அறிவும் இருந்தது, திறமையும் இருந்தது. ஆனால் தன்னம்பிக்கை குறைவும் மனத்தளர்ச்சியும் அதிகமாக இருந்தது. அதனால் தான் இளைஞர்களிடம் பேசுவது முக்கியம் என்று நினைக்கிறேன். நான் பெரிய வார்த்தைகள் பேச வரவில்லை. உண்மையாக வாழ்க்கையில் உதவும் சில எண்ணங்களை பகிர வருகிறேன். முதலில், உண்மையை ஏற்கும் தைரியம் வேண்டும். வாழ்க்கை எப்போதும் நியாயமாக இருக்காது. நீங்கள் நல்லவர்கள் என்பதற்காக நல்ல விஷயங்களே நடக்கும் என்று இல்லை. முயற்சி செய்பவர்கள் பின்னால் தள்ளப்படுவார்கள். சிலர் எளிதாக முன்னேறுவார்கள். இதை பார்த்து மனம் உடைவது இயல்பு, ஆனால் அதில் நின்றுவிடுவது தவறு. ஏன் இது எனக்கு மட்டும் என்று கேட்பதற்கு பதில், இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேளுங்கள். உண்மையை ஏற்றுக்கொள்வது பலவீனம் அல்ல, அது வளர்ச்சியின் முதல் படி. இரண்டாவது, தன்னம்பிக்கை என்பது உணர்ச்சி அல்ல, அது பழக்கம். தன்னம்பிக்கை ஒரு நாளில் உருவாகாது. அது தினசரி பழக்கங்களால் உருவாகும். சிறிய செயல்களை தொடர்ந்து செய்வது, தொடங்கியதை முடிப்பது, சொன்னதை செய்வது, இந்த மூன்றும் சேர்ந்தால் மனம் தன்னையே நம்பத் தொடங்கும். பெரிய இலக்குகள் நல்லது. ஆனால் ஒழுக்கமில்லாமல் அது கனவாகவே இருக்கும். நேரத்திற்கு எழுவது, உடலை கவனிப்பது, தினமும் புதிதாக கற்றுக்கொள்வது. சாதாரண பழக்கங்கள் அசாதாரண வாழ்க்கையை உருவாக்கும். மூன்றாவது, பயம் மற்றும் ஒப்பீட்டின் வலை. பயம் பல நேரங்களில் ஒப்பீட்டிலிருந்து வருகிறது. மற்றவர்களின் வெற்றியை பார்த்து நம்மை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோம். ஒவ்வொருவருக்கும் வேறு பாதை உள்ளது. வேறு சூழ்நிலை உள்ளது. வேறு வேகம் உள்ளது. ஒரு விதை விதைத்தவுடன் மரமாகாது. அதற்கான காலம் தேவை. அதேபோல் உங்கள் முயற்சிக்கும் நேரம் தேவை. பயத்தை குறைக்கும் எளிய வழி செயல்படுங்கள். சிறியதாக இருந்தாலும் தொடங்குங்கள். நான்காவது, தோல்வியின் உண்மையான பயன். தோல்வி வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதை அவமானமாக பார்க்க வேண்டாம். தோல்வி சொல்லும் பாடங்கள் வெற்றி சொல்லாது. எது வேலை செய்யாது என்பதை அது கற்றுக் கொடுக்கும். எப்படி மேம்படுவது என்பதையும் அது காட்டும். விழுவது தவறு அல்ல, எழாமல் இருப்பதே தவறு. ஒவ்வொரு முறையும் எழும்போது உங்கள் மனம் கொஞ்சம் பலமாகிறது. ஐந்தாவது, பொறுப்பு எடுத்து மனிதனே உயர்கிறான். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பு ஏற்க வேண்டும். சூழ்நிலையை குறை சொல்லலாம். மற்றவர்களை குறை சொல்லலாம். ஆனால் அது மாற்றத்தை தராது. நீங்கள் எடுக்கும் முடிவுகள், நீங்கள் பயன்படுத்தும் நேரம், நீங்கள் உருவாக்கும் பழக்கங்கள், இதுவே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். யாராவது வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்கள் என்று காத்திருக்காதீர்கள். உங்களை நீங்கள் முன்னேற்றுங்கள். பெரிய பேச்சுகள் தேவையில்லை. தினசரி நேர்மையான முயற்சி போதும். உங்களை நீங்களே நம்புங்கள். மெதுவாக முன்னேறுங்கள். நிறுத்தாதீர்கள். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை மற்ற இளைஞர்களும் கேட்க பகிருங்கள். இதேபோன்ற பயனுள்ள சிந்தனைகள் மற்றும் ஊக்கமளிக்கும் உரைகளை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.